என்னுடைய கருத்திலே ஒரு சத்தியத்தை செய்யுங்கள். சத்தியம்? ஆமா. என்னவென்று செய்து கொடுக்க வேண்டும்? உன்னுடைய கணவனிலை மாறுவதற்கு நானே காரணமாக இருக்கின்றேன். ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் காப்பாற்றுகின்றேன். அவ்வளவுதானே? தற்போது உரைக்கின்றேன் மகேஸ்வரி, என்னை நம்பிவிட்டாங்க அல்லவா? ஆமா. உன்னை எப்பொழுதுமே நான் கைவிட மாட்டேன். பிறந்த நாள் விழாவிற்கு சென்றேன் அல்லவா? சென்ற நாள் மகேஸ்வரியை பார்த்து தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்தினேன். அவள் இன்றைய தினத்திலே சுமங்கலியாக வாழ்ந்தாலும் ஒரு துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் இப்போது அவருடைய மனதிலே என்ன நினைப்பால், ஒரு நேரத்திலே நாரதர் ஓடி வந்து தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்தினார். ஆனால் இப்பேற்பட்ட துன்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தானா அப்படிப்பட்ட வாழ்க்கை ஓடி வந்து வாழ்த்தினார் நாரதர் என்று அவள் மனதிலே எண்ணும் கொண்டிருப்பாள். தற்போதே சென்று மகேஸ்வரிக்கு நல்லதொரு வழியை உரைக்க வேண்டும். புறப்பட்டு சென்று மகேஸ்வரியை பார்க்கின்றேன். நமோ ஒரு தாலாட்டு பாட்டு பாடு மாதிரி அவ்வளவுதானே. என்னங்க எல்லாம் என்னுடைய பாக்கி மாமா. பாட்டு பாடவா எழுத்தி வாழ்க்கை பாதையிலே முடிஞ்சி போச்சு ஏலிலோ. பாட்டு பாடவா உனக்கு ஏலேலோ, வாழ்க்கை பாதையிலே முடிஞ்சு போச்சு ஏலேலோ ஏலேலோ. எல்லாருமே மொத்தவன் வந்தன் தலைமை இருந்து குச்சி மூட வந்தா அதான் வரும். எதுல வேற எங்கேயும் மடிச்சு சொன்னீங்க. என்னங்க எப்படி என்னாச்சு உங்க அத்தா
செம்ம இதுனே இருக்குதாப்பா. டிஸ்டர்ப் ஆகுதுல தூங்கும் போது ஒரு நல்ல பாட்டு பாடுனா ஒரு குத்து பாட்டு பாடணும். எதனா ஒரு சண்டை வந்துச்சுன்னா 3வது மனுஷன் ஒருத்தன் வந்துருவான். அது மாதிரி ஒருத்தன் பாரு. ஏய் ஊத்து போத நீ கூத்து போத முதல் தென்னாடியா ஊத்து போத. இந்த சனினை எப்ப கட்டி சோது போதுன்னு கூத்து வந்தாம்பா. இந்த சனினை கட்டி வச்சிட்டாம்பா என் கைத்துல. சோ செட். ஏய் எப்படி உட்காந்துக்கிறா பாரு நல்லா. குத்து சேவராட உட்காந்துக்கிறா பாரு நல்லா. அவன் மூஞ்சி பாரு நல்லா எப்படி கிட்டியா? உன் மூஞ்சி பாக்கணுமே. மன்மதுரா நானு மன்மதுரா. அந்த அழகு லட்சணம் சொல்லுவாங்க பாரு. எத்தனை லட்சணம்? அழகு லட்சணம் 32 லட்சணம். அதேதான். அதுல ஒண்ணு கூட உனக்கு மட்டும் குறையிலடா. மூஞ்சி பார்த்தா போதும் 3 மாசத்துல 1 வருஷம் சாப்பாடே சாப்பிடுவானா நீ. என்னதான் பாட்டு பாடினா என்னங்க அழக்கூடாது அவ்வளவுதானே. நல்ல ஒரு பாட்டா பாடு. என்ன மாதிரி பாட்டு? பாத்து நீ பாத்து என்ன ஒரு பாட்டு. மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு ராஜா. ஏலோம் படுக்கு முன்னே எத்தி நின்னே பார்த்து அதுதான் பைகள் ஏடி ஏடி பாத்து நடக்குறா. என்னதுடா பாத்தா என்னது பைகள் ஏட்டி பாக்குறாங்க? யார பையா எதை சொல்றல. ஏய் அந்த பாட்டு வேணாம் கவலை கொள்ள வேண்டாம் தங்கா. ஐயோ ஐயோ மூஞ்சி பாரு எப்பலாம் எந்த பாட்டு பாடினாலும் ஆனா என்னங்க நீ படுங்க. எல்லாம் டைம் வந்துடா. ஏடா பசங்க வந்துட்டானுங்க எனக்கு டென்ஷன் வந்துச்சு. சரி படு ராஜா என் சாமி. சவரா படு என் செல்லம் படு. நல்ல பத்த பாத்து. திவாண்டி சிமகிலே படு. தென்பாண்டி சிம்மியில அப்புறம் எனக்கு ஏய் வாயில எல்லாம் வந்துட்டு போதுடா. எல்லாம் டைம் 5 ரூபாய் பஸ்ஸாப்பா 10 வீட்டுக்கு வந்து போல பால் கறக்குற வேலை இல்ல. 5 மணியா ஆகுதுன்னு நம்ம 10 கால் ஆட்டுக்கிறப்பா மாத்துக்கு சொன்னதே. இரு ஏந்து வந்து மூஞ்சி மேலே குத்துறோம் பண்ணாங்கப்பா. அது இல்ல மணி 5:30 ஆகுதுன்றாரு. பாட்டு ஒரு பாட்டா பாட ஒரு கம்யூனிட்டி ஆகுதுன்னாரு. பால் கறக்கல எனக்கு மாத்துன்னு சொன்னேன். பெஸ் பண்றான் கலப்பா பஸ்ஸுக்கு இதுப்பா 3 மணி நேரம் செஞ்சில பஸ் என்ன பாத்துக்க மலாம் காக்குன்னா கேக்குறேன் பாத்துட்டு பாத்தீங்களா. இறைவனிடம் வரங்கள் கேட்டே இறைவனிடம் மரங்களை கேட்டு உரங்களியை கொடுத்தான். மனித இதை யாரும் அறிவாரோ. நாட்பட்ட பாடி அன்பு பாடல் மனதிலே மாளிகை வாசம். என் பொண்டாட்டியே பத்துட்டாங்க. நீ தான் உலகத்துல சும்மா சொல்ல நொண்டி மூடம் குண்டு காது செவுடு எல்லாத்தையும் மொத்தம் தான் நெட்டு ஊத்து பேசினு இருக்கான். அவனுக்கு என்ன பதாமனா நானே முந்தி மொதமாக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அழகான பொதாதிக்குதான். அவனுக்கு 37 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆகல பாரு. அந்த காந்த அவனுக்கு வேற வந்துக்கிறேன் நான். அதுக்குதான் ஓஹோ இப்பதான் அந்த சொல்லியடா எவதியா போய் என் பொண்டாட்டி குத்து பார்த்தா நீ வந்துக்கிறியா? இளைய வாழ்த்து கீரிப்பிள்ளை கிட்ட கொடுத்தாங்க குலநரி மூஞ்சி போட்டுக்கணும் சாவு எங்கன்னா நின்று தோணானா என தாலி வந்து அறுத்துங்க பந்த கட்டினா நான் நின்னுடுவேன்பா. நீங்க மணி கீசற வாடா ஒவ்வொரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஆத்தோ வாங்கி மதாத்திலே அது பண்ணுவாங்க. தண்டா நான் எங்க வாடா 3 லட்சம் ரூபாய்க்கா? 3 லட்சம் ரூபாய். சிரிப்புங்க நல்லா நீ படுங்க. அதுமே நல்லா பண்ணி பாத்தி
முடியாது என்று இப்பேற்பட்ட துன்பத்திலும் அவனோடு உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். சரி, மகேஸ்வரி எழுப்பி பார்க்கலாம். மகேஸ்வரி, மகேஸ்வரி, அம்மா மகேஸ்வரி, மகேஸ்வரி, ஏந்திரமா. ஆமா, என்னாச்சு? அவன் பெரிய கோவக்கார அடிச்சுட்டு வர ஒரு தூங்குறாரு. சுவாமி மகேஸ்வரி, என் நிலையை பாருங்கள் சுவாமி. அந்த ஒரு நேரத்திலே வாழ்த்தினாகி தேவர் மூவர் அனைவரும் நிறைந்த சபையிலே தீர்க்க சுமங்கலி பவை என்று இணை பார்த்து வாழ்த்தினாய். ஒரு சுமங்கலியின் நிலையை பார்த்தாய். மனம் முடித்த அந்நாள் முதல் இந்நாள் வரை விதவையை போல் இருக்கின்றேனே. எப்பொழுது என்னுடைய மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் கூட காயவில்லை சுவாமி. பொட்டிழந்தேன், பூவிழந்தேன், பூசும் மஞ்சள் முகத்தை மறந்தேன், பட்டாடை இழந்து வெள்ளாடை உடுத்தி இப்பேற்பட்ட கோலத்தோடு இருக்கின்றேன். இதுதான் நீங்கள் வாழ்த்திய சுமங்கலியா? அன்றல்ல, என்று முறைக்கின்றேன். நீ என்றென்றும் தீர்க்க சுமங்கலியால் இருந்தால் மட்டும் போதுமா? கணவனோடு 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உரைத்தாயே. உன் வாக்கு பொய்க்க கூடாது சுவாமி. என் கணவர் நிலையை பார்த்தாயா? ஒவ்வொரு நாளும் எறும்பும் கிடைக்கின்றதே, வலிக்கின்றதே, துடிக்கின்றாரே, புழுவு போல் நிலைகின்றாரே. அவரை பார்க்க முடியதெல்லாம் என்னுடைய இதயமே நன்றுடன் போல் இருக்கின்றது. என் நிலை வருவதற்கு வழியே கிடையாதா? அவரவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பலனை அனுபவிக்க கூடாதா? அவன் செய்த வினைக்கான ஏற்பட்டது இது. இதோ இருக்கின்றதே இந்த நிலைமை. தன்னுடைய கணவனாகப்பட்டவன் இப்பேற்பட்ட சீழையும் ரத்தமும் ஒழுகி கொண்டு சந்துக்கோளோடு இருக்கின்றான் என்று நீ கவலை கொள்ள வேண்டாம். அது ஏன் என்றால் இந்த நிலைமை உன்னுடைய கணவனுக்கு ஆதியில் வந்தது கிடையாது. இந்த நிலைமை அவனுடைய வாழ்வின் பாதியில் வந்தது. பாதியில்? உண்மைதானம்மா? இது இவருக்கு பிறவி வியாதி இல்லையா? கிடையாது. இது சரியாகுமா? யார் தெரியுமா? யாரு? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சுவாமி, இது சரியாகுமா? இது சரியாகுமா? எனக்கு நம்பிக்கை கிடையாது. தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வெவ்வேறு. யாருக்கு பசிக்குது அவங்க தான் சாப்பிடணும். 4-5 காசு அடிக்கிறார் சாமி. இத பார்த்து ஐயா, என்னுடைய கணவர் நிலையை மாற்றி தருவது உண்மையாக இருந்தால், இவருக்கு இது பாதியில வந்த நோய் பாதியிலே போவது என்பது உண்மையாக இருந்தால், அதை மாற்றி தருவதற்கு காரணம் நீங்களாக இருப்பது உண்மையாக இருந்தால், சுவாமி, எனக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆதாயம் நீங்கள் மட்டும். ஆகையால் என்னுடைய கருத்திலே ஒரு சத்தியத்தை செய்யுங்கள். சத்தியம்? ஆமா. என்னவென்று செய்து கொடுக்க வேண்டும்? உன்னுடைய கணவன் நிலை மாறுவதற்கு நானே காரணமாக இருக்கின்றேன். ஒருபடிதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் காப்பாற்றுகின்றேன். அவ்வளவுதானே? தற்போது உரைக்கின்றேன். மகேஸ்வரி, என்னை நம்பிவிட்டாங்க அல்லவா? உன்னை எப்பொழுதுமே நான் கைவிட மாட்டேன். இப்பதான் தெரியுது. என்ன தெரியுது? ஆமா, இப்பதான் தெரியுது. என்ன தெரியுது? அப்பத்துல இருந்து ஏன் ஆயுதுங்கடா? கல்லுக்காதல். அதான் சாமி கை ஊத மாத்தேன், கை ஊத மாத்தேன். சத்தியமா இது மேல உங்களோட நீ வாழணுமா? கருணாகரா, பெயர் கருணாகரனா? தெரியாமல் தண்ணீரை மறந்திருக்கின்றான் இவன். இவன் கலிங்க நாட்டின் அரசன் கருணாகரன். ஒரு நேரத்திலே கானகத்திற்கு வேட்டையாடுவன் என்று சென்றவன் அங்கு ஒரு பெண்ணிற்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டது. அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அசுரனோடு சமர் செய்து அவனை துரத்தி கொண்டு ஓடுகின்ற வேளையில் கானகத்துள் நுழைந்த அவன் ஒரு புற்றின் பின்புறத்திலே ஒளிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தான். ஓடி வந்த கருணாகரன் பார்த்தான் அவனை. அடே மடையா, புற்றின் பின்புறத்திலே ஒளிந்து கொண்டால் எனக்கு என்ன தெரியாதா? தற்போது நான் விடக்கூடிய பானம் அந்த புற்றையும் துளைத்துக் கொண்டு உன்னுடைய மார்பினை தைக்கும் என்று உரைத்துவிட்டு பானத்தை எழுதான். ஆனால்
அந்த புற்றின் உள்ளே ஒரு முனிவராகப்பட்டவர் தவத்தில் இருந்தது இவனுக்கு தெரியாது. சரி. அந்த முனிவரின் மார்பின் மீது தைத்த பாலத்தால் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தால் அவர் கொடுத்த சாபம்தான் இது. சுவாமி, நீங்கள் உரைத்த அனைத்துமே உண்மைதான் சுவாமி. எனக்கு இப்பொழுதுதான் அனைத்துமே ஞாபகம் வருகின்றது சுவாமி. அப்பொழுதே அந்த முனிவராகப்பட்டவர் உரைத்தார், உனக்கு சாப விமர்சனம் வேண்டும் என்றால் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று ஹரிசக்தி சிவசக்தி ஒன்று சேர்வார்கள். அந்த காட்சியை என் கண்ணால் கண்டால் எனக்கு சுய உருவம் கிடைத்துவிடும் என்று அப்பொழுதே உரைத்தார். உண்மைதான் சுவாமி, அது உண்மைதானா? உண்மைதான் அம்மா. அப்படி என்றால் நாங்களும் மனுஷங்க, மனிதர். தெய்வத்தை கண்ணால் பார்க்க முடியாது. உண்மைதானே சுவாமி? ஹரிசக்தி சிவசக்தி இருவரும் ஒன்றாய் சேர வேண்டும், அதை கண்களினால் பார்க்க வேண்டும். வேண்டும். அது எப்படி சுவாமி முடியும்? எப்படி? உன்னுடைய வாழ்வினை சீர்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? ஆகையால் நீங்கள் இருவரும் சென்று அந்த அன்னைகளை கோரி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதானே? அப்படி இடைவிடாமல் துதித்துக் கொண்டிருந்தால் ஹரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக சேருவதற்கு நான் ஏற்பட்டேன். என்னங்க, சீக்கிரமா நிலை மாறப் போகின்றது, நம்மள வீட்டுக்கு போயிடலாம். நமோ நாராயணம். நகேஸ்வரியின் கணவன் இந்த கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலைமை தெரியும் என்றால் ஹரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக சேர்கின்ற காட்சியை இவன் காண வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் இருவரையும் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆயுதமாக பகலவன் கோட்டையை ஆளக்கூடிய பைரவனையே இதனில் பயன்படுத்துகின்றேன். நமோ நாராயணம்.